எண்ணும் எழுத்தும். Term 2, Classes 4 and 5, Module 4. Save for the future. Day 1 begins with greetings. Students board face பண்ணி 2 separate linesல நிக்க சொல்லணும். நாம meet each other அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஒருவருக்கொருவர் ஃபேஸ் பண்ணி ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு ஹாய் ஹாவ் அ கிரேட் டே அப்படின்னு சொல்லணும். இது போல இந்த மாடியூல் முடிகிற வரைக்கும் கிரீட்டிங்ஸை ரிப்பீட் பண்ணணும். ஃபன் வித் ரீடிங்ல ஹூஸ் த சூப்பர் டியூப்பர் ரீடர் ஆக்டிவிட்டிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அ சார்ட் வித் அ பேசேஜ் கிவன் இன் த annexure. கொடுக்கப்பட்ட பேசேஜை வேர்ட் வால்ல டிஸ்பிளே பண்ணிட்டு நாம பேசேஜை சத்தமா ரீட் பண்ணணும். நல்ல ஃப்ளூவெண்டா ரீட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டை பேசேஜை சத்தமா படிக்க சொல்லணும். எத்தனை வேர்ட்ஸ் ஸ்டூடெண்டால படிக்க முடியலையோ அதை கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப மற்ற 5 or 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசேஜை ரீட் பண்ண ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இந்த பேசேஜை ரீட் பண்றதுக்கு ஒரு டைம் லிமிட் வைக்கணும். எந்த ஸ்டூடெண்ட் அதிகமான வேர்ட்ஸ் மிஸ் பண்ணாம ரீட் பண்றாங்களோ அவங்களுடைய ஹேண்டை ரெய்ஸ் பண்ணி நாம அந்த ஸ்டூடெண்ட் நேம சொல்லி இஸ் த சூப்பர் டியூப்பர் ரீடர் ஆஃப் அ கிளாஸ் ஃபார் டுடேன்னு சொல்லணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிளாப் பண்ண என்கரேஜ் பண்ணணும். 1A லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி சாண்ட் டைம் ஃபார் கிளாஸஸ் 4 and 5. நாம டு யூ லைக் டு ஈட் ஹனி? வேர் டு யூ கெட் இட் ஃப்ரம்? ஹாவ் யூ சீன் ants மூவிங் இன் அ ரோ? வாட் டு தே டேக் இன் their மவுத்? வேர் டு தே டேக் இட்? போன்ற கொஸ்டின்ஸ் கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ரெஸ்பான்சஸை ஆக்செப்ட் பண்ணணும். பிறகு ants கலெக்ட் பண்ண ஃபுட்டை அவங்க இருக்கிற இடத்துல சேவ் பண்ணி வைக்கும்னு சொல்லணும். பிறகு கொடுக்கப்பட்ட சாண்ட்டை நாம சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லணும். இந்த சாண்ட்டை ஃபியூ டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் கீ vocabulary for classes 4 and 5. Materials needed: flash cards of words mentioned in the teacher's handbook. கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸை போர்ட் ஆர் வேர்ட் வால்ல டிஸ்பிளே பண்ணணும். ஒவ்வொரு வேர்டை பாயிண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை ரீட் பண்ண சொல்லணும். பிறகு நாம ஒரு வேர்டை சொல்லி அந்த வேர்ட்ல இருக்கிற ஒவ்வொரு சிலபிளை சொல்லி கிளாப் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரிப்பீட் பண்ணணும். எக்ஸாம்பிள், ரோ. இது போல எல்லா வேர்ட்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். 1C large group activity reinforcing new words for classes 4 and 5. Materials needed: 2 sets of flashcards of words that are mentioned in the teacher's handbook. Class 4 students 2 rows ஆவும், Class 5 students 2 rows ஆவும், Team A and Team B ன்னு நிக்க சொல்லணும். Class 4க்கு கொடுக்கப்பட்ட 2 sets of flashcardsம், Class 5க்கு கொடுக்கப்பட்ட 2 sets of flashcardsம் பாக்ஸ்ல பிளேஸ் பண்ணணும். நாம ஸ்டார்ட்னு சொல்லும்போது the first student of each team ஃப்ரண்ட்ல வந்து ஒரு கார்டு எடுத்து ரீட் பண்ணி நெக்ஸ்ட் ரோல இருக்கிற பாக்ஸ்ல அதே வேர்டை கண்டுபிடிக்கணும். 2 சேம் வேர்ட் கார்ட்ஸை கிளாஸ்க்கு காட்டி லவுடா ரீட் பண்ணி கிளாஸை ரிப்பீட் பண்ண சொல்லணும். இப்படி எல்லா வேர்ட் பேர்ஸை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணணும். இந்த மாடியூல் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த வேர்ட்ஸை வேர்ட் வால்ல டிஸ்பிளே பண்ணி வைக்கணும். so that students can read the words whenever they find time. End of the day, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம கைட் பண்ணணும். Day 2 starts with fun with reading activity practiced on day 1. 2A large group activity narrating the story a lesson to save for class 4. Needed materials: pictures of a piggy bank, a mole and an ant. ஒரு piggy bank picture போர்ட்ல பேஸ்ட் பண்ணிட்டு what is it? Do you have a piggy bank at home? அப்படின்னு பிக்சரை பாயிண்ட் பண்ணி கேட்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ரெஸ்பான்சஸை ஆக்செப்ட் பண்ணிட்டு இட் இஸ் அ பிகி பேங்க், தமிழ்ல உண்டியல்னு சொல்லிட்டு வி சேவ் மணி இன் இட் ன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாட் எல்ஸ் டு வி சேவ்னு கேட்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்சஸை ஆக்செப்ட் பண்ணி வி சேவ் ரைஸ், வி சேவ் வாட்டர், வி சேவ் எர்த்னு சொல்லி ஆனிமல்ஸ் எதை சேவ் பண்ணோம், எப்படி சேவ் பண்ணோம் வாங்க பார்க்கலான்னு சொல்லி ஒரு ant பிக்சரை காட்டணும். This is an ant. We see black and red ants. We see ants everywhere ன்னு சொல்லணும். Likewise, ஒரு mole பிக்சரை காட்டி it is a mole, it looks like a rat, it digs mud ன்னு சொல்லணும். இப்ப நாம ஒரு stick figure of a boy-அ draw பண்ணி அமர் அப்படின்னு நேம கொடுக்கணும்.
Amir is a small boy. One day he goes to a garden. Let us see what happens in the garden அப்படின்னு சொல்லி ஸ்டோரியை நரேட் பண்ணணும். Once story narrate பண்ண பிறகு, why should we save for the future? Do you save water? What do you do when you see an open tap? How do your parents save electricity? போன்ற questions கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய bilingual responses அக்செப்ட் பண்ணணும். ஸ்டோரியுடைய ஆடியோ ஆர் வீடியோவை ப்ளே பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை லிசன் பண்ண வைக்கணும். 2B large group activity narrating the story The Strength in His Weakness for class 5. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட what game do you like to play-ன்னு கேட்டு அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் I like to play cricket or coco or kabaddi-ன்னு சொல்லலாம். Does anyone learn karate? Have you ever seen your brother or sister going to karate class? அப்படின்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணிட்டு I will tell you about a small boy, Akilan. He is good at judo. Judo is also a sport like karate அப்படின்னு ஸ்டோரியை bilingual-ஆ நரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன் ஸ்டோரியை நரேட் பண்ண பிறகு டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸை கேட்கணும். ஸ்டோரியில் ரெட் ஃபாண்ட்டில் ஹைலைட் பண்ணப்பட்ட வேர்ட்ஸை போர்டில் 3 டிஃப்ரெண்ட் காலம்ஸில் எழுதி கிளாஸை 3 டீம்ஸாக டிவைட் பண்ணணும். ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு பேராகிராஃப் அசைன் பண்ணணும். நாம் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் இருக்கிற ஸ்டோரியை ஸ்லோவாக ரீட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக்கில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஒர்க் புக்கில் இது போல பிளாங்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் செகண்ட் டைம் ஸ்லோவாக ரீட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசைன் பண்ணப்பட்ட ஸ்டோரி பேராகிராஃபில் கொடுக்கப்பட்ட பிளாங்க்ஸில் போர்டை பார்த்து அப்ராப்ரியேட் வேர்ட்ஸை எழுதணும். ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேராகிராஃபை லவுடாக ரீட் பண்ணும்போது மற்ற டீம்ஸ் அவங்க ஒர்க் புக்கில் இருக்கிற பிளாங்க்ஸை ஃபில் பண்ணலாம். இது போல 3 பேராகிராஃப்ஸ் கம்ப்ளீட் பண்ண ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொனன்சியேஷன் டிஃபிகல்ட்டி இருந்தா நாம ஹெல்ப் பண்ணணும். பிறகு ஸ்டோரியுடைய வீடியோவை ப்ளே பண்ணணும். டுவர்ட்ஸ் தி எண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம கைட் பண்ணணும். Day 3 starts with Who's the Super Duper Reader activity practiced on day 1. 3A small group activity reinforcing the story A Lesson to Save for class 4. தேவையான materials picture of an ant, a mole to be used as a placard. Students A and Bன்னு 2 ரோஸா ஒருவருக்கொருவர் ஃபேஸ் பண்ற மாதிரி உட்கார வைக்கணும். பிளக்கார்ட்ஸை மிடில் ஆஃப் த 2 ரோஸ்ல வச்சு நம்ம வாட் இஸ் தட்னு கேட்கணும். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ண பிறகு we shall play a game who are youன்னு சொல்லணும். நாம ஸ்டார்ட்னு சொல்லும்போது ரோ ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டும் ரோ பில இருக்கிற லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டும் சென்டர்ல வந்து ஆளுக்கு ஒரு பிளக்கார்டை எடுத்த பிறகு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வாட் இஸ் தட், வாட் டஸ் இட் டூ அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணணும். எந்த ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் பிளக்கார்ட் எடுத்தாங்களோ that student reads the first part aloud. For example, this is an ant, it makes holes, it collects food, it saves food for the rainy season அப்படின்னு ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அதர் பிளக்கார்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட்டை ரீட் பண்ணணும். ஒன்ஸ் 2 பேரும் ரீட் பண்ண பிறகு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் Who are you? What do you do? அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கார்டில் இருக்கிறத ரீட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், I am அப்படின்னு அவங்க பேரை சொல்லி I will save water, I will save electricity, I will save trees. இப்படி 2 பேரும் லவுடா ரீட் பண்ண பிறகு அவங்க ரோஸ்க்கு போய் மற்ற ஸ்டூடெண்ட்டை பிளக்கார்டை ரீட் பண்ண அனுப்பணும். இந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆனதும் கிளாஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கிரியேட் அ பிளக்கார்ட் வேர் தே கேன் either draw a mole or an ant. கிரேட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் பிளக்கார்டில் கொடுக்கப்பட்ட சென்டென்ஸை ரீட் பண்ணவும் எழுதவும் செய்யணும். கிரேட் லெவல்ல இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் பிக்சரை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட 3 or 4 sentences பேசணும். 3B reinforcing the story The Strength in His Weakness for class 5. Materials needed 3 sets of word cards and 3 sets of synonym cards. Running dictation activityக்கு ஸ்டூடெண்ட்ஸை 3 டீம்ஸாக டிவைட் பண்ணிட்டு சினானம் கார்ட்ஸை வால்ல 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல பேஸ்ட் பண்ணணும். இங்க கொடுக்கப்பட்ட 3 டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் வேர்ட் கார்ட்ஸ் போல நாம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்வைட் பண்ணி ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸை கொடுக்கணும். அந்த வேர்ட் கார்ட்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸ் உடைய சினானம்ஸை வால்ல எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள், an active, busy. இது போல லிஸ்ட்ல இருக்க வேர்ட்ஸ் உடைய சினானம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ரீட் பண்ணணும். ஒன்ஸ் எல்லா சினானம்ஸ் ஐடென்டிஃபை பண்ண பிறகு அவங்க ஒர்க் புக்ல கொடுக்கப்பட்ட ஸ்டோரி பேசேஜ்ல இருக்கிற பாக்ஸ்ல அப்ராப்ரியேட் வேர்டை எழுதணும்.
பிறகு ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒரு சென்டென்ஸை லவுடா ரீட் பண்ணும்போது கொடுத்த வேர்டுக்கு சப்ஸ்டிடியூட் வேர்டை யூஸ் பண்ணி சென்டென்ஸை ரீட் பண்ணணும். எக்ஸாம்பிள், அகிலன் வாஸ் அன் ஆக்டிவ் பாய். ஆக்டிவ் வேர்டுக்கு பதிலா பிஸிங்கிற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும். லைக் அகிலன் வாஸ் அ பிஸி பாய். மற்ற டீம்ஸ் அவங்க ஒர்க் புக் பேஜஸ் 50 to 52ல கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ்ல அப்ராப்ரியேட் வேர்ட்ஸை ஃபில் பண்ணணும். டுவர்ட்ஸ் தி எண்ட் அவங்க ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம ஹெல்ப் பண்ணணும். Day 4 starts with Who is the super duper reader activity practiced on day 1. 4A circle time responding to the situations for class 4 and 5. Materials needed read aloud cards. Divide the class into 4 teams. ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ரீட் அலவுட் கார்டை கொடுக்கணும். ரீட் அலவுட் கார்ட்ஸை படிச்சு நேச்சரை எப்படி சேவ் பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ண சொல்லணும். இப்போ ஒரு டீமை ஃப்ரண்ட்ல இன்வைட் பண்ணி அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டை ரீட் அலவுட் கார்டில் கொடுத்த கொஸ்டினை ரீட் பண்ண சொல்லணும். எக்ஸாம்பிள், த டேப் இஸ் ஓப்பன், வாட்டர் இஸ் ரன்னிங், வாட் வில் யூ டூ? இந்த கொஸ்டினுக்கு கிளாஸ் ரெஸ்பாண்ட் பண்ண பிறகு டீம்ல இருக்கிற மற்றொரு ஸ்டூடெண்ட் ஆன்சரை படிக்க சொல்லணும். எக்ஸாம்பிள், வி வில் க்ளோஸ் த டேப், we will say water. இப்படி 4 டீம்ஸும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரீட் பண்ணும்போது will அப்படிங்கிற வேர்டை எம்ஃபசைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் கொடுக்கணும். பிறகு இங்க கொடுக்கப்பட்ட ஸ்லோகன்ஸை கிளாஸ் ரூம்ல டிஸ்பிளே பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை ஒவ்வொரு நாளும் அதை ரீட் பண்ண என்கரேஜ் பண்ணணும். 4B practicing words with similar and opposite in meanings for classes 4 and 5. Materials needed sentences in 2 different sheets. கிளாஸை டீம் ஏ அண்ட் டீம் பின்னு 2 டீம்ஸாக டிவைட் பண்ணிட்டு டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்தது போல ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஷீட்டு கொடுத்து அதில் இருக்கிற சென்டென்ஸை ரீட் பண்ண சொல்லணும். இங்கே டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ saw a huge tree அப்படின்னு நாம ஆக்ஷனோட ரீட் பண்ணணும். இந்த ஆக்ஷனுக்கு ரிலேட்டடான வேர்டை டீம் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷீட்ல இருக்கான்னு கண்டுபிடிச்சு சர்க்கிள் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஐ saw a huge treeன்னு நாம படிக்கும்போது டீம் ஏ சென்டென்ஸ் ஷீட்ல பிக் அப்படிங்கிற வேர்டை சர்க்கிள் பண்ணணும். அண்ட் டீம் பி ஆப்போசிட் வேர்ட் ஸ்மாலை அவங்க சென்டென்ஸ் ஷீட்ல சர்க்கிள் பண்ணணும். இப்ப 2 டீம்ஸ்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் சென்டென்ஸை சத்தமா ரீட் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஐ saw a big tree, I saw a small tree. இந்த சென்டென்ஸ்ல வர பிக் அண்ட் ஸ்மாலுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ஆக்ஷன் பண்ண சொல்லணும். இந்த ஆக்டிவிட்டி மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னு கேட்டு அவங்க ரெஸ்பான்சஸை ஆக்செப்ட் பண்ணணும். தென் பிக் அண்ட் ஹியூஜ் ஆர் சேம் இன் மீனிங் அண்ட் ஸ்மால் இஸ் இட்ஸ் ஆப்போசிட்னு சொல்லி மற்ற கார்ட்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஒர்க் புக் ஆர் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம கைட் பண்ணணும். Day 5 starts with Who is the super duper reader practiced on day 1. 5A practicing reading and writing for classes 4 and 5. Class 4 ஸ்டூடெண்ட்ஸை அவங்க ஒர்க் புக் பேஜ் 46ல இருக்கிற A Lesson to Save ஸ்டோரியை ரீட் பண்ண சொல்லணும். Who digs a burrow and what does it do போன்ற கொஸ்டின்ஸ் கேட்டு அப்ரோப்ரியேட் கேரக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஒர்க் புக் பேஜ் 50ல கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ்ல எழுதணும். கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஒர்க் புக் பேஜஸ் 50 to 52ல கொடுக்கப்பட்ட The Strength in His Weakness ஸ்டோரியை ரீட் பண்ண சொல்லணும். லேர்ன் வெல், லிவ் வெல் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டோரியில எங்க இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த பேராகிராஃபை அவங்க ஒர்க் புக் பேஜ் 55ல கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ்ல எழுத சொல்லணும். இட் இஸ் அவர் டைம்ல கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மாடியூல்ல ஏதாவது ஆக்டிவிட்டி மிஸ் அவுட் பண்ணியிருந்தாலோ அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஷீட் கம்ப்ளீட் பண்ணாம இருந்திருந்தாலோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ரெயின்போ ஸ்டார்ஸ்ல கொடுக்கப்பட்ட ஃபார்மட் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை பேச நாம என்கரேஜ் பண்ணணும். With this, Module 4 comes to an end. Thank you.